அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய 27வது நாளுடைய பாடமாக ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் உடம்பில் மறைக்க வேண்டிய பகுதிகள் என்ன, தொழுகை தொழுகையிலும் சரி, தொழுகைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஔரத் உடலில் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் ஔரத் என்று அரபியில் சொல்லுவாங்க. தொழுகையில் ஆண் எவ்வளோ மறைக்கணும், பெண் எவ்வளோ மறைக்கணும் என்பது குறித்து முதலாவது நம்ம பார்ப்போம். ஆணானவன் தொப்புளில் இருந்து முழங்கால், அதாவது முட்டுக்காலுக்கு கீழ்ப்பகுதி கெண்டைக்கால் சொல்லுவாங்க, முட்டுக்கால் வரைக்கும் அவசியம் என்ன செய்யணும், மறைக்கணும். அந்த பகுதிகளை தொழுகையில் வெளிக்காட்டல் ஆகாது. அதே போன்று ஒருவர்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு ஆடை இருந்தால் இந்த பகுதியை கட்டாயம் மறைக்கணும். கொஞ்சம் கூடுதலாக துணிகள் இருக்கும் பட்சத்தில் அவசியம் ரெண்டு ஷோல்டரையும் என்ன செய்யணும், மறைக்கணும். அது மாதிரி மொட்டுக்கால் வரைக்கும், அதுக்கு கீழ்ப்பகுதி கெண்டைக்கால் வரைக்கும் அவசியம் என்ன செய்யணும், ஒரு ஆடையாக இருந்தாலும் மேலிருந்து கீழே வரைக்கும் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் தொழுகையில் இருக்கும் பொழுது ஆண்கள். சிலர்கிட்ட குறைந்தபட்ச ஆடை தான் இருக்குது, கீழாடைக்கு மட்டும்தான் ஏன் துணி இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, மேலே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கீழாடையிலையும் இவ்வளோ தூரத்துக்கு மறைக்கணும். அதுக்கும் துணி இல்லை, அந்தளவுக்கு பஞ்சத்தில் இருக்காருன்னு சொன்னால் அது அல்லாஹ் போதுமானவன். சரிங்களா? அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முகத்தையும் முன் மணிக்கட்டுகளை தவிர மற்ற எல்லா பகுதியையும் என்ன செய்யலாம், மறைக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடை விஷயத்தில் இறுக்கமான ஆடைகளை அணிந்து அல்லது மெல்லிய ஆடைகளை அணிந்து அவர்களுடைய அந்தரங்க உள்ளரங்க கன பரிமாண உடல்களுடைய தோற்றங்கள் வெளிக்கொணர்கின்ற வகையில் இல்லாத வகையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்து கொள்ள வேண்டும் தொழுகையை பொறுத்தவரை. சரி, தொழுகைக்கு வெளியே மறைக்கப்பட வேண்டிய எல்லை என்ன அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கிடலாம். பொதுவாக பெண்கள் வீடுகளில் இருப்பாங்க. வீடுகளில் மனம் முடிப்பதற்கு, ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட ஆண்கள் இருப்பாங்க. யார் இருப்பா? ஒரு பெண்ணை அப்பா முடிக்க முடியாது, மகன் முடிக்க முடியாது, உடன் பிறந்த சகோதரன் முடிக்க முடியாது. இதெல்லாம் தடுக்கப்பட்ட உறவுகள். அப்போ இந்த ஆண்கள் இருக்கிற சபைகளில் ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னால் ஒரு மாதிரி இருந்து கொள்ளலாம் என்பது பொருள் என்ன அப்படின்னா, தலையை முகத்தை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணியத்தோட நடந்துக்கிடணும். கை தெரியுதுன்னு சொன்னால் முழங்கையில் இருந்து கீழ்ப்பகுதி தெரியுது, அதனால் குற்றம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் மனம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களுக்கு ஆண்களுக்கு முன்னாலேயும் எல்லாத்தையும் விரசத்தை தூண்டுகின்ற வகையில் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆடை அணியலாகாது. கை முழங்கை தெரியுதா, குற்றம் இல்லை. தலையை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மறைத்து கொண்டால் சால சிறந்தது, நல்லது தானே. ஆனால் அஜ்னபி என்று வருகின்ற பொழுது, அஜ்னப் அப்படின்னு சொன்னால் எந்த ஆணை ஒரு பெண்ணுக்கு மனம் முடிப்பதற்கு தடை இல்லையோ, நேரடி தடை இல்லையோ, அந்த மாதிரி ஆண்கள் எல்லாருமே அஜ்னபிகள், அந்த அந்நிய ஆடவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னுடைய முகம் முன் கையை தவிர எல்லா பகுதிகளையும் ஒரு பெண் அவசியம் மறைக்கணும். தலை முடி வரைக்கும் மறைத்திருக்க வேண்டும். இது இஸ்லாம், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்திய நியதி. அவருடைய கற்பு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய ஈமான் பாதுகாப்புக்கு இது சால சிறந்த உடை முறை என்பதை பெண்கள் விளங்கிக்கிடணும். என்னை யார் கட்டாயப்படுத்த நம்ம நினைச்சோம்னு சொன்னால் மற்ற தீய எண்ணம் கொண்டவர்களுடைய காரியங்களுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது. இரையாகி விடுவோம்.
அல்லாஹ் சொல்கிறத நம்ம கேட்கலன்னா நம்ம தான் நஷ்டத்தை அடைய வேண்டிய வரும். சரி, அப்போ பெண்கள் வந்து மணமுடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்து வீட்டு ஆட்களோடு ஒரு பெண் வந்து தலையை மறைக்காமல் இருந்தால் குற்றம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதே வேளையில் மனம் முடிப்பதற்கு தடை இல்லாத அஜ்னபிகள், அந்நிய ஆடவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நாம் வெளியிடங்களுக்கு போனாலும் முகத்தை முன்கையும் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம அவசியம் மறைக்கணும். இன்னும் சில அறிஞர்கள் முகத்தையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். காரணம், ஒரு பெண்ணினுடைய உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு, கற்புக்கு பாதுகாப்புக்கு எது ஏற்றதோ அதை இஸ்லாம் சொல்லுது. முகத்தை மூடுறதுனால தப்புகள் பெருகுது. யார் முகத்தை திறந்தாலும் தப்புகள் நடக்கத்தான் செய்யுது, முகத்தை மூடினாலும் தப்பு நடக்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கணும். அல்லாஹ் சொன்ன ஆடையை அவங்க பேணி நடந்துக்கிடணும். அல்லாஹ்வுக்கு பயந்துக்கணும். வெளியில் போகக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மெல்லிய ஆடைகளை அணிகிறது, அவங்களுடைய உள் உறுப்புகள் வெளியில் தெரிகிற மாதிரி, அல்லது இறுக்கமான ஆடை அணிஞ்சு நம்முடைய உடலுடைய பரிமாணங்கள், அங்க அவயங்கள் அடுத்தவங்களுக்கு காட்சி பொருளாக ஆகிற மாதிரியான டைட்டான ஆடைகளை ஆணும் பெண்ணும் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கலாச்சார சீர்களுக்கு, ஒழுக்கக்கேடுகளுக்கு, மானக்கேடான செயல்கள் பரவுவதற்கு, விரவுவதற்கு, விரசங்களை தூண்டுவதற்கு, காம உணர்வுகளை தூண்டி பாலியல் சேட்டைகள், பாலியல் தொந்தரவுகள் என இதர காம தொந்தரவுகளை தருவதற்கு இது ஏற்றமான நிலைகளாக இருப்பதனால் இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அப்போ பெண்கள் வந்து இதை வந்து மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா ஆணுக்கு பெண்பாலும், பெண்ணிற்கு ஆணை பார்த்தால் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் தாலா இருவருடைய உடற்கூறுகளையும் சிந்தனைகளையும் அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அந்த ஈர்ப்பு இல்லை என்று சொன்னால் மனித இனம் பெருகாது. அப்போ அந்த ஈர்ப்பு இருக்க போய்தான் இதெல்லாம் சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விதிக்கின்றது. ஹலாலான முறையில் உங்களுடைய இச்சை உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்கு பருவ வயதை அடையணும். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் என பொருந்தி போகணும். ஆணானவனுக்கு வந்து என வலி பாதுகாவலர் தேவையில்லை. ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் என தனக்கு பிடித்த ஆணை வந்து திருமணம் முடிக்க முடியுமா என்று சொன்னால் வலி இல்லாமல், ஒரு பெண்ணுக்கு பாதுகாவலர் பொறுப்பாளர் ஒரு ஆண் இல்லாமல் அந்த ஆண் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நேரடியாக தடை செய்யப்பட்ட இரத்த உறவாக இருக்கணும். அப்பாவாக இருக்கணும், சகோதரர்களாக இருக்கணும், மகன்களாக இருக்கணும். இப்படியான உறவுகளை என்ன செய்யும், தாய்மாமனாக இருக்கணும். இப்படி இல்லாத பட்சத்தில் என ஒரு பெண் வந்து மற்றவர்களை வழியாக ஏற்றுக்கிடன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஜமாத்து என்ன செய்யணும், கூட்டம் வந்து என்ன செய்யணும், ஒரு ஜமாத்து முன்னிலையில் அது என்ன செய்யணும், நடைபெற வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். தனித்து என்ன செய்யக்கூடாது, முடிக்க முடியாது என்பதை பெண்களும் உணர்ந்து கொள்ளணும். இது அவங்களுடைய நலனுக்காகவே இறைவன் ஏற்படுத்திய இறை தூதர் காட்டிய வழிகாட்டுதல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் வந்து ஒரு பெண்ணு இன்னொரு பெண்கள் இருக்கக்கூடிய சபையிலையும் கூட, ஒரு பெண்ணு இருக்கக்கூடிய சபைகளில் கூட என மெல்லிய ஆடைகளை அணிந்து இருக்கிறது, டைட்டான ஆடைகளை அணிந்து தன்னுடைய உடல் கனப்பரிமாணம் அடுத்தவங்க காட்சி அளிக்கிற மாதிரியாகவோ, அல்லது நம்முடைய உடல் உறுப்புகளில் என கட்டாயமாக வந்து பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வெட்கத்தலத்தை மேலையும் கீழையும் அவங்க கட்டாயம் மறைத்து ஆகணும். ஏன்னா பெண்களுக்கு சமூகத்துக்கு மத்தியில் இருந்தாலுமே மறைக்க வேண்டிய முக்கியமான உறுப்புகளை அவசியம் மறைத்து இருப்பது தான் நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் முகமது நபி சொன்னாங்க, ஒரு பெண்ணு என தன்னுடைய கணவனிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி என அவளை வர்ணிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இங்கே இப்படி காமிக்கும் பொழுது ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு வந்து தன்னுடைய வீட்டில் உள்ள ஆண் இடத்துல பேசும்பொழுது, கணவனிடத்தில் பேசும்பொழுது, அந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனேன், அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அந்த பெண்ணுடைய உடல் கனப்பரிமாணங்கள் இப்படி இப்படி இருந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது தேவையில்லாத சல்லாபத்தை நம்முடைய வாழ்க்கை துணையினுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்தி விடக்கூடும். அதனால் குடும்ப விரிசல்கள் ஏற்படலாம், தவறான பழக்கங்கள் தொடர்புகள், கள்ள தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இஸ்லாம் எப்படியெல்லாம் கண்காணித்து சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அதே போல் நபிகள் நாயகம் பொதுவாகவே சொன்னாங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது. அதே போன்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய மறைவிடத்தை திரையின்றி நேரடியாக பார்ப்பது கூடாது என்பதெல்லாம் என ஹதீஸ்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து என தொழுகை இல்லாத மற்ற இடங்களில் என வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் அவசியம் தொப்புலேருந்து முட்டுக்கால் வரைக்கும் என்ன செய்யணும், அவசியம் என்ன செய்யணும், மறைத்திருக்க வேண்டும். அந்த பகுதிகளை வெளிக்காட்டல் ஆகாது. அதே மாதிரி ஆண் இன்னொரு ஆணோட இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் குறைந்தபட்ச ஆடைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய வெட்கத்தலத்தை அவசியம் என்ன செய்யணும்னா மறைத்துக்கொள்ள வேண்டும். தொப்புல இருந்து நம்முடைய வெட்கத்தலம் முட்டுக்கால் வரைக்கும் அவசியம் மறைத்து வைத்திருப்பது நல்லதே. ஏனென்று சொன்னால் தேவையில்லாத ஆணும் சீண்டல் பண்ணுவதற்கோ, ஒரு பெண்ணும் பெண்ணை சீண்டல் பண்ணுவதற்கோ, அதாவது ஹோமோசெக்ஸ் உறவுகள் உருவாவதற்கோ, லெஸ்பியன் உறவுகள் உருவாவதற்கு, இது மாதிரியான தவறான ஆண் பெண் கலப்பின சேர்ப்பினால் வந்து ஏன்னா ஒருவர் இன்னொருடைய அங்க அவயங்களை பார்க்கும் பொழுது, மறைவிடங்களை பார்க்கும்பொழுது விரசங்களை தூண்டப்படும், காமனோர் தூண்டி தப்பான உறவுகள் தொடர்புகள் ஏற்படுவதற்கு அதெல்லாம் காரணமாக அமைகின்றது. அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எதெல்லாம் மனிதனை தப்பான ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்ய தூண்டி விடுமோ, விபச்சாரத்தின் பக்கம் நம்மளை எதெல்லாம் இழுத்துட்டு போகுமோ, அது போன்ற காரியங்கள் பக்கம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நெருங்கி விடக்கூடாது. எதெல்லாம் நம்மளை அந்த மாதிரி காரியத்தை செய்ய தூண்டி விடுமோ அதன் பக்கம் கூட நெருங்கக்கூடாதுங்கிறது குரான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். அதனால் கூடுமான வரைக்கும் என்னை வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியான. அதனால தான் என்னை தனிமையில் வந்து நம்ம இருக்கும் பொழுது கூட பாத்ரூமில் குளிக்க போகும்போது கூட நிர்வாணமாக குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னால் இதுக்கு உள்ளார்ந்த அர்த்தங்கள் எவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கூடுமான வரைக்கும் ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஒழுக்கம் ஆள் பாதி ஆடை பாதி என்கிற அடிப்படையில் நம்முடைய கண்ணியத்தை நாம் பாதுகாத்துக்கணும், நம்ம ஒழுக்கத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் என்ற அடிப்படையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொது வழிகள்லையும் சரி, சபைகள்லையும் சரி, தொழுகைகள்லையும் சரி, எந்த அளவுக்கு என தன் உடலை மறைக்க அவசிய கடமைப்பட்டு இருக்கின்றாலோ அது மாதிரி ஆண் கடமைப்பட்டு இருக்கிறான், அதையெல்லாம் முறையாக அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய மறைக்க வேண்டிய உறுப்புகள் விஷயத்தில் தொழுகையிலையும் சரி, பொது இடங்களையும் சரி, வீட்டிலையும் சரி, வெளியிடங்களையும் சரி, ஆண்களாக அவருடைய சபையில் இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் கலந்துருக்கக்கூடிய சபையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்தெந்த ஒழுங்குமுறைகளை எந்தெந்த இடங்களில் எப்படி கடைபிடிக்கணும்னு மார்க்க சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் மறைத்து கொண்டு நம்முடைய ஈமானையும் நம்முடைய கற்பையும் நம்முடைய ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் நாம் பேணி பாதுகாத்து கொள்வோமாக. இத்தோடு இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வந்து இஸ்லாத்தில் வந்து ஜக்காத் என்ற 3வது அடிப்படை கடமை இருக்குது. அந்த கடமையை குறித்து நாளைய தினம் பார்ப்போம்.